ஹலோ சொந்தங்களே, வெல்கம் டு மிஸ்ஸஸ் அதிசீரியல் ரிவ்யூ சேனல். லாஸ்ட் எபிசோடில் நம்ம விஜயும் குட்டி காவேரியும் நம்ம காவேரியோட வீட்டுக்கு வந்திருக்கிறதோட முடித்தாங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்ம காவேரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன யாரையுமே காணும், பாப்பா மட்டும் இங்கே உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்டே போய் கேட்குறாங்க. என்னம்மா நீ என்ன ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கும். ஆமாம் மிஸ், எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க, அதான் எனக்கு தனியாக இருக்க போர் அடிச்சிச்சா நான் உட்காந்து ட்ராயிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாப்பாவும் சொல்கிறான். உடனே காவேரி, அவங்கவுங்க வேலையா? அப்போது உங்கள் அப்பா இல்லையா? உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டாரா? அவர் தான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்லாம் சொன்னார், அப்புறம் எப்படி அவர் வீட்டுக்கு போனார் அப்படின்னு சொல்லி கேட்கா. மிஸ், எங்கள் அப்பா வீட்டுக்கெலாம் போகல, அப்பா கிச்சனில் வேலையாக இருக்காரு அப்படிங்கும்போது, எது கிச்சன்லையா அப்படிங்கும்போது, இந்த ஆள் கிச்சனில் என்ன பண்ணுறாரு, இது போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு காவேரியும் போய் கிச்சனில் பார்க்கா. அங்கே போய் பார்த்தா நம்ம விஜயும் சாரதாவும் உட்காந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரதாவும் விஜய்கிட்ட, தம்பி இன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி பண்ணி சிக்கனை பொரிச்சிருட்டா அப்படிங்கா. அதுக்கு விஜயும், பண்ணிருங்கம்மா, அப்படியே அது கூட எக் புர்ஜியும் பண்ணிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கா. அதுக்கு சாரதாவும், எது எக்கு புர்ஜியா? அதெல்லாம் என் வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்க தம்பி, அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கவும். ஐயோ அம்மா, அது ரொம்ப ஈஸி தாம்மா, எக்கு இருக்குதா, இப்போ பாருங்கள் நானே அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே உட்காந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிருதான். இதெல்லாம் காவேரி தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு, என்னடா நடக்குது இங்கே, எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் போகிறான். கடுப்பில் போய் ரூமில் போயிட்டு அவள் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் வீடியோ கால் பண்ணுறான். அங்கே கங்காவும் யமுனாவும் பேசுகிறாங்க. உடனே கங்கா கேட்குறா, என்னடி முகத்தில் இவ்வளோ கோவம் தெரியுது, ஏதோ ரொம்ப கடுப்பில் இருக்க மாதிரியே இருக்கே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கா. உடனே காவேரி சொல்லுதான், பாத்தியாக்கா, நீ ஃபோனில் பார்க்கும்போதே உனக்கு தெரியுது நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேங்கிறது, ஆனால் இந்த அம்மாவுக்கு என்னை பக்கத்தில் இருந்தே பார்க்குறாங்க, நான் என்ன நினைக்கேங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் டைம் விஜய் வீட்டுக்கு வந்தது, அவளை ஃபஸ்ட் டைம் சாரதா திட்டினது, அதுக்கப்புறம் அவளே விஜயை கூட்டிகிட்டு வந்தது, விருந்து சமைச்சது, இப்போ இன்றைக்கி விஜய் வந்திருக்குதுன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்லுதான். எல்லாத்தையும் கேட்கும்போது உடனே கங்கா கேட்கா, இதில் என்னடி இருக்குது, அந்த குழந்த உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்குல்ல, அதனால தானே அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கவும். சரிக்கா, அதுக்காக அந்த குழந்தையோட அப்பாவுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணுமா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில அப்படிங்கா. சரிடி விடுடி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கவும். அது மட்டும் இல்லைக்கா, அந்த குழந்தைய அம்மா நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க, அதுக்குள்ளே அந்த குழந்தை மேலே இவ்வளோ பாசத்தை காட்டுறாங்க தெரியுமா அப்படிங்கவும். கங்கா வாய் தவறி, ஆமாம் பேத்தி தானே, பேத்தி மேலே பாசமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கா. என்னது எனக்கா சொன்னேன் அப்படிங்கவும். இல்லடி, இப்போ என் குழந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரே வயசு தானே, அதனால அந்த மாதிரி பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சது தான். அடுத்து யமுனாவும் சொல்கிறா, நீ அம்மா மேலாம் ரொம்ப கோவப்படாதக்கா அப்படிங்கிறான். உடனே கங்காவும், ஆமாண்டி, இப்போது நாங்களாம் அங்கே இருந்தப்போ நம்ம வீடே கலகலன்னு ஜாலியாக இருந்துச்சு, எல்லாரும் வீட்டில் இருந்தோம். இப்போ பாரு, நீயும் அம்மாவும் மட்டும்தான் இருக்கீங்க, நீயும் வேலைக்கு போயிருந்த, அம்மா வீட்டில் தனியான்னு இருக்காங்கல்ல, அதனால் இந்த மாதிரி யாராவது வந்தால் அவங்க கூட இருந்து பேசணும், சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி நினைக்காங்க, இதில் என்னடி தப்பு இருக்குது அப்படிங்கவும். அதெல்லாம் சரிதாங்க்கா, ஆனாலும் ஏதோ முன்ன பின்ன தெரியாத அதெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து சமைச்சு கொடுக்கலாம் கொஞ்சம் ஓவராக தெரியலையா அப்படிங்கவும். அவங்க மகன் மாதிரி நினச்சி பண்ணுறாங்கடி, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற. ஆமாம் ஆமாம், மகன் நினச்சி பண்ணுறாங்களா இல்லை மருமகன் நினச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி காவேரின்னு சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ அம்மா மேலே கோவப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லவும். ஆமாம் ஆமாம், நீங்கள் 2 பேரும் அம்மாக்கே சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுதான். அடுத்த சீனில் விஜய் சாரதா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். நேற்று நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்கிட்டு போயிருந்தேன்ல, அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சேன், அவர் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட காவேரிக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் சொன்ன மாதிரியே தான் இவரும் சொல்லுதாரு, நாமளாம் எதையுமே காவேரிக்கு ரொம்ப புஷ் பண்ணி ஞாபகப்படுத்த முடியாது, அவளுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஞாபகப்படுத்தணும். எப்படின்னா, இப்போ நம்ம அவள் பாஸ்டில் பார்த்த மனுஷங்களெல்லாம் அவளை திருப்பி சந்திக்க வச்சு, அந்த பாஸ்டில் அவள் எங்கெங்கெல்லாம் போயிருந்தாலும் அந்த இடத்துக்குலாம் நம்ம கூட்டிகிட்டு போய் அப்படி தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டாக்டரே சொல்லிட்டாரு அப்படிங்கவும். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தான் நான் வேணால் நாளைக்கு நீங்கள் காவேரி கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரீங்களா, அங்கே அவள் எங்களோட ரூம் எங்களோட வீடெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஏதாவது கொஞ்சமாக ஞாபகம் தான் நம்ம பார்ப்போம் அப்படிங்கவும். சரி தம்பி, நான் எப்படியாவது காவேரி நாளைக்கு கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுதா. சரின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை கட் பண்ணால் இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாரதாவும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்போது அந்த பாப்பாவும் ஃபஸ்ட்டே உட்காந்துருது. உட்காந்தோடனே, சரி காவேரி நீ உட்காரடி சாப்பிடுவோம் அப்படிங்கா. இல்லைம்மா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்லவும்.
உடனே பாப்பாவும் அப்போ நானும் அப்புறமாவே சாப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்றது. உடனே சாரதா தான் காவேரி எடுத்தான். நீ என்னடி பார், பாப்பா சாப்பிட்றதுக்கு ஆசையாக உட்காந்துச்சு, நீ அப்புறமா சாப்பிடுதேங்கவும் பிள்ளையும் அப்புறமா சாப்பிடுதேங்குது. போய் உட்காரு, பிள்ளை கூட உட்காந்து சாப்பிடு அப்படிங்கவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் உட்காந்து சாப்பிட போகிறான். அடுத்து விஜயும் வந்துருதான். விஜய், காவேரி, அம்முன்னு சொல்லி 3 பேரை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சாப்பிடும்போது விஜய் சொல்லுதான், சாப்பாடு சூப்பராக இருக்குது, உங்கள் கைப்பக்குவம் அப்படியே இருக்குதுமா, இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே காவேரி, இருங்க இருங்க, என்ன சொல்கிறீங்க, அப்படியே இருக்குது மாறவே இல்லையா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நீங்கள் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டீங்க, இன்றைக்கி 2வது முறையாக சாப்பிடுதீங்க, அதுக்குள்ளே என்னமோ பல வருஷமாக எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி இன்னும் அந்த டேஸ்ட்டு மாறவே இல்லை, கைப்பக்குவம் அப்படியே இருக்கீங்களே அப்படிங்கவும் விஜய் உடனே அது அது ஒன்றும் இல்லைங்க, அதாவது இப்போ நீங்கள் தான் சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேற்று ஒரு டேஸ்ட்டில் வரும், இன்றைக்கி வேற ஒரு டேஸ்ட்டில் வரும், டெய்லி ஒரே மாதிரி வராதுல்ல. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு அப்படி இல்லைங்க, நேற்று என்ன டேஸ்ட்டில் வச்சாங்களோ அதே டேஸ்ட்டில் அப்படியே வச்சுருக்காங்க, அதைத்தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு நீங்கள் டெய்லி உங்கள் அம்மா கையால் சாப்பிட்றதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க. நான் வந்து இப்போ புதுசாக நேற்று இன்றைக்கின்னு சாப்பிட்றேன்னா எனக்கு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுருதான். அடுத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிக்கான், என்ன பண்ணலாம், இந்த நம்ம காவேரியை எப்படியாவது நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமே, என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது உடனே சாரதா கிட்டே சொல்கிறான், அம்மா நீங்கள் 2 நாளாக சூப்பராக எனக்கு விருந்து வச்சு அசத்திட்டீங்க, இப்போ அதுக்கு பதிலுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமே, என்ன பண்ணலாம் அப்படிங்கவும் சரி அப்போ நீங்களும் காவேரி மிஸ்ஸும் வேணால் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே சாரதாவும் சரி தம்பி வாரோம், இதில் என்ன இருக்குது, நாங்களும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படிங்கவும் உடனே காவேரிக்கு கோவம் வந்துடுது. அம்மா என்ன பண்ணுற நீ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டுக்கு வரேன்னு சொல்கிறிய அப்படிங்கவும் என்னடி நீ மட்டும் என்ன உன்னோட ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு என்ன வரமாட்டேன்னா சொல்ல போகிற, அதை பாரு பாப்பா கிட்டே கேட்போம். பாப்பா ஆமாம் உங்கள் மிஸ்ஸு உங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வரட்டுமா அப்படிங்கவும் அம்மாவும் வரட்டும் அப்படிங்குது. பாத்தியா பாப்பாவும் நீ வரணும்னு தான் ஆசைப்படுதா, அதனால் போகலாண்டி, ஒன்றும் தப்பு இல்லை, சரி தம்பி நாங்கள் நாளைக்கு வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுதா. காவேரிக்கு தான் அந்த இடத்துல எரிச்சலாக வருது. அடுத்து டைம் ஆயிடுச்சின்னு சொல்லி விஜயும் அம்முவும் கிளம்புறாங்க. அப்போ சாரதா வந்து தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, என்னையும் அம்முவையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் அண்ணே சரிம்மா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனு சொல்கிறான். அண்ணே சரின்னு சொல்லிட்டு அம்முவை தூக்கிக்கிட்டு அவளும் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கா. உடனே அவனும் சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கான். அண்ணே அம்மு நீ பாட்டிக்கு முத்தம் கொடு அப்படிங்கவும் குழந்தையும் பாட்டிக்கு முத்தம் கொடுக்குது. உடனே ஃபோட்டோ எடுக்கான். உடனே காவேரி நீ வாடி, நீ சேர்ந்து ஃபோட்டோ எடுப்போங்கவும் காவேரியும் கூட போய் நிற்கிறா. குழந்தைய தூக்கி காவேரி வச்சுக்கிட்டா. உடனே அவங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கான். உடனே சாரதா பார்க்கா. அண்ணே தம்பி நீங்கள் வந்து நில்லுங்க, நான் உங்களையும் சேர்த்து ஃபோட்டோ எடுக்கேன் அப்படிங்கவும் காவேரிம்மா என்னம்மா பண்ணுற அப்படிங்கும் சும்மா இருடி தம்பி எடுக்கணும், நீங்கள் வாங்க தம்பி நீங்களும் வந்து நில்லுங்கவும் காவேரி விஜய் பாப்பான்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. சாரதா சிரிச்சுக்கிட்டே ஃபோட்டோ எடுக்கா. உடனே ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் காவேரி அப்படியே அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்கா. அம்மா நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லைம்மா, ஃபஸ்ட் டைம் அந்த ஆளை பார்க்கும்போது இங்கெல்லாம் வரக்கூடாது, மிஸ்ஸை பார்க்கணுன்னா ஸ்கூலுக்கு போங்க, எதுக்கு வீட்டுக்கெலாம் வரீங்கன்னு சொல்லி நீ தான் திட்டின. அதுக்கப்புறம் என்னடானா நீயே அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு விருந்துலாம் சமைச்சு கொடுத்துட்ருக்க. இப்போ நீ சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் மறுநாள் இங்கே வந்திருக்காரு, இதெல்லாம் என்னம்மா இது, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் முன்னப்பின்ன தெரியாதவங்க வீட்டில் கிச்சன் வரைக்கும் வந்து அவரே அவர் இஷ்டத்துக்கு ஏதோ அவர் வீட்டில் சமையல் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லாவே இல்லைம்மா, சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டுறான். இதில் வேற நாளைக்கு நீ அவர் வீட்டுக்கு டின்னருக்கு வேற வாரேன் இருக்க, இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்க, என்ன தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கும். இருடி ஏன் இவ்வளோ தூரத்துக்கு கோவப்படுத, நம்ம அந்த குழந்தைக்காக தானே எல்லாம் பண்ணுறோம், பாவண்டி அந்த பிள்ளை சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லாமல் வளருது, ரொம்ப கஷ்டப்படுதுல்ல, உன் கூட இருந்தால் பாரு அது எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக இருக்குது, அதுக்காக இதெல்லாம் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லடி அப்படிங்கும். ஆமாம்மா நீ எதுக்கு எடுத்தாலும் அந்த குழந்தைக்காகனே சொல்லிக்கிட்டே இரு, ஆனால் நீ பண்ணுறது தப்பு தாம்மா, குழந்தைக்காகனா அதோடு நிப்பாட்டிக்கணும், நீ அவருக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, அந்த ஆள் யார், அவர்லாம் முதல்ல எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னு சொல்லி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. நாளைக்கு வேணால் நீயே டின்னர் போ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ட்டு கோவப்பட்டுட்டு போயிடறா. இப்போ இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. நாளைக்கு நம்ம காவேரி விஜய் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறாளா இல்லையாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் மிஸ்ஸஸ் ஆதி சீரியல் ரிவ்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.